பாஜகவை ஜெயிக்க வைப்பதற்காக தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அடாவடியை செய்திருக்கிறது. ஏறத்தாழ 3.5 கோடி வாக்காளர்களை மேற்கு வங்கத்திலிருந்து நீக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். 3.5 கோடி பேரை எப்படி நீங்க நீக்குவீங்க? இதை நாங்க அனுமதிக்க முடியாது என மம்தா பானர்ஜி அவர்கள் இன்றைக்கு தேர்வுக்கு வந்து போராட்டத்தை தொடங்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவும் இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரசும் மோத தொடங்கி இருக்கிறார்கள். பற்று எரிய தொடங்கி இருக்கிறது மேற்கு வங்க மாநிலம். 3.5 கோடி பேரை ஒரே நாளில் உங்களால எப்படி நீக்கி தூக்கி போட முடியும்? இந்த அதிகாரம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இது உச்சநீதிமன்றத்தையே அவமானப்படுத்தக்கூடிய செயல் அப்படின்னு ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து குரல்கள் வர தொடங்கி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அடாவடி எஸ்ஐஆர் என்கிற பெயரில் அடுத்தது தமிழ்நாட்டுக்கும் வருகிறது என்கிற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. பிப்ரவரிக்குள்ள இந்தியா முழுக்க நடத்தி முடிப்பதற்கான உத்தரவுகளும் பறந்திருக்கிறது. என்ன நடக்கிறது? மேற்கு வங்கத்தில் தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாடு வரைக்கும் எஸ்ஐஆர் என்கிற பெயரில் அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பாஜக மேற்கு வங்கத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பாஜக என்ன வேணாலும் பண்ணலாம், தேர்தல் ஆணையம் எப்படி பாஜகவுக்காக வேலை செய்ய முடியும் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க. இது என்னமோ இப்போதான் புதுசு மாதிரி எல்லாரும் கேட்குறீங்களே, என்ன வேணாலும் செய்யும் பிஜேபி, அதற்கு எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தும் அப்படின்னு ஒரு சாரார் பேசிட்டு இருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 3.96 crore names uploaded in Bengal ahead of sir, data uploaded after matching with 2002 special intensive revision of roles என்கிற செய்தி இருக்கிறது. இப்போ இதில் என்ன 3.5 கோடி பேர் நீக்கிட்டாங்க, அதில் எங்கெங்க இருக்கு அப்படின்னா அடுத்தது உள்ள வருது. என்னன்னா இப்போ ஏறத்தாழ 4 கோடி பேரை எடுத்து வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? 2002 ஓட்டு போட்டவங்க அன்னைக்கு இருந்து எலெக்ஷனுடைய அந்த வாக்காளர் பட்டியலை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு இருந்ததில் அவங்க பேர் இருந்தா அவங்களுக்கு ஓட்டுரிமை அப்படின்னு எடுத்து வச்சது மட்டும் 4 கோடி பேர் எடுத்துட்டாங்க. மொத்தம் போன எலெக்ஷன்ல 2024 நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? 7.6 கோடி பேர். 7 கோடியே 60 லட்சம் பேர் ஓட்டு போட்டதுல 4 கோடியை மட்டும் வச்சுக்கிட்டா மீதி 3 கோடியே 64 லட்சம் பேருக்கு வாக்குரிமை இப்போது தற்காலிகமாக மேற்கு வங்கத்தில் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதை தேர்தல் ஆணையம் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறது. ஒரு மாநிலத்தில் 50% ஓட்டை நீங்க எப்படிங்க பிடுங்க முடியும்? உங்களால பறிக்க முடியுமானா அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது என அடாவடியாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பேசியிருக்கிறது. எக்கனாமிக் டைம்ஸ்ல தான் அதை பிரேக் பண்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க 2002 மேட்ச் பண்ணி பூத் மேப்பிங் பண்ணி இருக்கோம். 2 மாநிலம் சமீபத்தில் பெருமழை வெள்ளம் வந்ததுனால அங்கே மட்டும் போல 52% வாக்காளர்களை நாங்கள் மேட்ச் பண்ணதில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 48% பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொள்கிறது. இப்போ இதை நீங்கள் எப்படி செய்ய முடியும்? இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சில மாவட்டங்கள் வெஸ்ட் மிட்னாப்பூர் அப்படிங்கிற பகுதியில் 72% வாக்காளர்கள் அப்படியே இருக்கிறாங்க. நார்த்தில் பார்க்கும்போது நார்த் 24 அப்படிங்கிற இடத்துல 44% பேர் தான் இருக்காங்க. 56% வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள்ங்கிற செய்தி வருது. இதை மேற்கு வங்கத்தினுடைய சிஇஓ ஆஃபீஸ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் அடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி ஒர்க்காக இதை செய்து வைத்திருக்கிறார்கள். ஸோ அதனுடைய பேட்டர்னை நம்ம இதில் இருந்து தான் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சூழல் வந்திருக்கிறது. இப்போ ஓவரால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிலச்சரிவு வந்துச்சு போச்சு, இதெல்லாம் தனியாக விட்டுருங்க. என்ன பேட்டர்ன், இது என்ன ஒர்க்கு அப்படிங்கிறதுக்குள்ளே வருவோம். இப்போ இதை ஏன் நம்ம பேசணும்னா, தேர்தல் ஆணையர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநில தேர்தல் ஆணையர்களுக்கும் மீட்டிங் நடந்திருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டாக இருக்கு பாருங்க. பேன் இண்டியா சார் செட் டு பி ரோல்ட் அவுட் இன் ஃபேசஸ் இன் நவம்பர், ஸ்டேட்ஸ் ஹெட்டட் ஃபார் போல்ஸ் இன் 2026 ஃபர்ஸ்ட் நவம்பரில் தொடங்குகிறது அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. எங்க இந்தியா முழுக்க பேன் இண்டியா நம்ம சொல்றோம் இல்லையா, புதுசாக வர படங்கள் பேன் இண்டியா மூவிஸ்னு. பேன் இண்டியானா இந்தியா முழுக்க எஸ்ஐஆரை நடத்த போகிறோம். பீகாரில் போகிற 60 லட்சம் பேர் நீக்கினாங்களே, 60 லட்சம் பேர் அவ்வளோதான், ஓட்டு போனதுதாங்கிற சூழல் தான் அங்கே இருக்குது. அது இப்போ 3.6 கோடியாக மாறி மேற்கு வங்கத்தில் போய் நிற்கிறது. நாளைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோடிகள் நீக்கப்படும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அதில் அடுத்த வாரத்தை ஸ்டேட் ஹெட்டட் ஃபார் போல்ஸ் இன் 2026 ஃபர்ஸ்ட் 2026 தேர்தலுக்கு போகிற மாநிலங்களுக்கு முதலில் நடத்த சொல்லி தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தில் பேசப்பட்டு அதுக்கான உத்தரவுகள் போயிருக்கிறது என்பதாக வருகிறது. அப்படி பார்த்தால் மேற்கு வங்கம் அதுதான் ஆரம்பிச்சு அவங்க ஒரு இனிஷியல் ஒர்க்கான முடிச்சே வச்சுட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நிச்சயமாக, கேரளா, அஸ்ஸாம், பாண்டிச்சேரி. அஸ்ஸாமில் அவங்க ஆட்சி தான் இருக்குது. ஏற்கனவே இந்த லிஸ்ட்டெல்லாம் தாண்டி யாரெல்லாம் ஓட்டு போடணுங்கிறத மொத்தமாக ஹிமந்த பிஸ்வாஸே முடிவு பண்ணி ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருப்பாரு. இதை மட்டும் ரிலீஸ் பண்ணிங்கிற லெவலுக்கு அங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கேரளா அவங்க
வேறு விதமாக ஓடிக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. ஸோ அப்போ இது எல்லாத்துலேயும் தொடங்குவதற்கான விஷயங்கள் போயிருக்கிறது. இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா நவம்பரில் அதை தொடங்கி பிப்ரவரிக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்கிறார்கள். மாத்ருபூமியில் போயிருக்கு. கேரளா ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் டு பி கம்ப்ளீட்டட் பை பிப்ரவரிக்குள்ளே முடியாது. இதில் பல விதமான உள்குத்துகள் இருக்கிறது. என்னென்னா இப்போ 3.5 கோடி பேர் நீக்கிட்டாங்க, என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ அதிகபட்சம் அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஆரம்பித்த உடனே இந்த 3.5 கோடி பேரும் போய் முதல்ல அவங்க பேர் நீக்கப்பட்டது அவங்களுக்கு சொல்லப்படாது. நான் வந்து உதாரணத்துக்கு 2005 நான் ஓட்டு போடுறேன்னு வச்சுங்க, 20 வருஷமாக நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ளே பல சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் போட்டுட்டேன், உள்ளூரில் லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு போட்டிருப்பேன், என்னோடதை நீக்கியிருக்கேன். எனக்கு தகவலே சொல்லாமல் நீ நீக்கினதுங்கிறதே முதல்ல தப்பு. 1. 2வது, நீக்கப்பட்டதுன்னு பட்டியலை ரிலீஸ் பண்ணுவேன், ஆனால் பட்டியலையும் ரிலீஸ் பண்ண மாட்டேன். அப்போ நீ என்ன பண்ணுவ, யார் யாருக்கெல்லாம் நீக்கலன்னு லிஸ்ட் விடுவீங்களாம், நான் அதை எடுத்து என் பேர், அதாவது என் ஊரை போட்டு, மாவட்டத்தை போட்டு, அதுக்குள்ளே தொகுதியை போட்டு, தொகுதிக்குள்ளே வார்டை போட்டு, இல்லை தாலுக்காவை போட்டு, பாகம் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு நான் தேடி பார்த்து இல்லை அப்படின்றதும் கிளம்பி வந்து என்ன பண்ணணும்னா என்னோட சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும். இவங்க சொன்ன அது 10 டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, ப்ளஸ் இப்போ ஆதார் இவங்க சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். அது பீகாருக்கு மட்டும்தான் சொன்னாங்க, நாங்கள் இதில் ஏற்றுக்க மாட்டோம்னு கூட அவங்க சொல்லலாம். இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு நேராக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வரணுமா. தேர்தல் ஆணையம்க்கு நீங்கள் பூத் லெவல் ஏஜென்ட்ஸோ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோ போடுவீங்களான்னா அவங்க வராமலும் போல, ஆனால் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை வந்து முடிச்சிடணும். எடுத்துக்கிட்டு போய் நின்று உங்ககிட்ட நின்று, நான் இந்த ஊருக்காரன் தான், ஏன்னா இங்கே பாருங்க இங்கே தான் பிறந்திருக்கேன், எங்கள் அப்பா இந்த ஊரில் தான் பிறந்தார், இது அவரோட பர்த் சர்டிஃபிகேட்டு, இதை பார்த்து கொடுங்கன்னு கொண்டு போய் நீட்டினா இதை ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க பாப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்களாம். சேருமா சேராதான் அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து அதை ஆன்லைனில் போட்டாங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ப்ராசஸ்க்கு வரீங்க. இது அடிப்படையில் உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஏறத்தாழ இது எப்போ நடந்ததுன்னே தெரியல. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள், ஓரளவுக்கு தேர்தல் பணியில் ஈடுபட போகிறவர்கள் எல்லாம் அரசு அதிகாரிகளாக அல்லது அரசினுடைய ஆசிரியர்கள் மற்ற இதில் தான் இருப்பாங்க. அவங்களுக்காக தகவல் போயிருக்குமான்னு பார்த்தா இதை எவ்வளவு சைலண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்சியால், ஆளுங்கட்சியால் சென்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு வேலை நடந்திருக்கிறது. மாநில தேர்தல் ஆணையம் இதை செய்து முடித்திருக்கிறது. செய்தித்தாளில் வந்த பிறகு தான் இப்போ அவங்களுக்கே தெரியுது 3.5 கோடி பேரை நீக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறதுனா அவங்களுடைய உளவுத்துறையிலிருந்து அத்தனையும் எந்த அளவுக்கு இது எவ்வளோ ரகசியமாக பண்ணியிருக்கிறாங்க, அவங்களால டிசென்ஸ் பண்ண முடியலங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இது தமிழ்நாட்டுக்கும் சிக்கலாக வருகிறது. இதை எதிர்த்து தான் இப்போ வெவ்வேறு விதமான விஷயங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை கையில் எடுப்பதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். என்டிடிவியில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. திரிணாமுல் டு லான்ச் ஆன்டி சார் கேம்பெயின் இன் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற செய்தி நேற்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரிணாமுல் கட்சியினுடைய மூத்த தலைவர் குணால் கோஷ் அவர்கள் இதை செய்தியாளர்களிடம் சந்திச்சுட்டு சொல்றாரு, வாக்காளர்களை எஸ்ஐஆர் என்கிற பெயரில் வன்முறைக்கு உள்ளாக்கி சித்திரவதை செய்கிறார்கள், இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஒரே ஒரு ஓட்டு கூட 2024 ஓட்டு போட்ட ஒருத்தருக்கு கூட ஓட்டு நீக்கப்படுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது, அதை திரிணாமுல் கட்சி எதிர்க்கும், எங்கள் தீதி விடமாட்டாங்க அப்படின்னு அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. மம்தா பானர்ஜி, அதே போல் அபிஷேக் பானர்ஜி இவங்கெல்லாம் இருக்கக்கூடியது நவம்பர் 2வது வாரத்திலிருந்து மிகப்பெரிய அளவுக்கான போராட்டம், பேரணிகள், அதே போல் கிரவுண்ட் ஒர்க்கு, இது எல்லாத்தையும் திரிணாமுல் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறதுக்கு செய்தி இருக்கு. ஏனாம் டைம்ஸில் தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. டிஎம் டு லான்ச் ஆன்டி சார் கேம்பெயின், கொல்கட்டா ரேலி இன் நவம்பர் லைக்லி டு பி அட்ரஸ்ட் பை மம்தா அபிஷேக் பானர்ஜி அப்படிங்கிற அந்த செய்தி இருக்கிறது. கொல்கட்டாவில் மிகப்பெரிய அளவுக்கான ரேலி பிளான் போயிட்டு இருக்கு. இதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி ஏற்கனவே இது தொடர்பான ஒரு பேரணியை நடத்தினாங்க. அது அப்போ வந்து இவ்வளவு எமினெண்ட்டாக இருக்குன்னு அவங்க யோசிக்கல. ஆனால் வேலையவே தொடங்கி பாதி வேலையை முடிச்சிட்டாங்கிற செய்தி வந்த பிறகு தான் இதற்கு பிறகு இது தீவிரமான சண்டையாக மாற தொடங்கி இருக்கிறது. இப்போ இதை செய்வது என்பதே உச்சநீதிமன்றத்தை சீண்டுவது, உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்னு டிஎம்சியினுடைய ராஜ்யசபா எம்பி சாகித் கோகுலே ஒரு கடுமையான விமர்சன பார்வையை மோடி அரசு, அதை விட முக்கியமாக தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பாஜகவினுடைய ஊதுகுழலாக மாறி உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்திலேயே தலையிட்டு எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. அந்த பேன் இண்டியா சார் டு கவர் மோர் தென் 10 ஸ்டேட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ங்கிற செய்தி இருக்கு இல்லையா, அந்த செய்தியை எடுத்துகிட்டு அவர் பகிர்றாரு. திஸ் இஸ் கிளியர் கேஸ் ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய மிக தெளிவான கிளாசிக் கேஸாக இது இப்போது மாறி நிற்கிறது. எஸ்ஐஆர் சரியா தவறா,
எஸ்ஐஆருக்கு அரசமைப்பு சட்ட ரீதியாக கான்ஸ்டிடியூஷனலி வேலிடிட்டி இருக்கா, அதை அலோவ் பண்ண முடியுமா, தேர்தல் ஆணையம் இதில் ஏதாவது பாதியை மறைச்சு வச்சு திருட்டுத்தனம் செய்கிறதா, பித்தலாட்டம் செய்கிறதா, இதெல்லாம் பார்க்கறதுக்கான கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஃபைனல் ஹியரிங் இருக்குது. ஃபைனல் ஹியரிங் பிறகு ஆர்டர் ரிசர்வ் பண்ண போகிறாங்க. ஆதாரம் சேர்க்கணும்னு அவங்க தான் சொன்னாங்க. இது நடந்து கொண்டிருக்கும் போதே 10 மாநிலங்களில் நாங்கள் நடத்துவோம், வெர்டிக்ட் வருவதற்கு முன்பாகவே சொல்வது என்பது உச்சநீதிமன்றத்தை விட நாங்கள் மேலானவர்கள், எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தை விட அதிக அதிகாரம் இருக்கு என்பதாக நினைத்து கொண்டு இவர்கள் செயல்படுகிறார்களா என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார். அப்படிதான் செயல்படுறாங்கிறதையே அவர் முடிவாக சொல்றாரு. இவ்வளவு வேகமாக செஞ்சே ஆகணும் என்று இவர்கள் பதற்றப்படுவதும் வேகமாக போவதும் ஒன்றே ஒன்றை நமக்கு உறுதிப்படுத்துகிறாரு. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்வது ஈக்குவல் டு ஓட் சோரி ஃபார் பிஜேபி, பாஜகவுக்கான வாக்குகளை திருடுவதைத்தான் எஸ்ஐஆர் என்கிற பெயரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சாக்கெட் கோகுலே மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து இப்போது பேசியிருக்கிறார். இது மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய செய்தியாக அங்கே மாறி வெடித்திருக்கிறது. இப்போ ரொம்ப சிம்பிள், 3.5 கோடி பேர் எப்படி போய் அவங்க வாக்காளர்களை நாங்கள் தான் அந்த வாக்காளர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறாங்கங்கிற கேள்வி இருக்குது. இப்போ இதில் 2 பாயிண்ட் இருக்குது. 2024 எலெக்ஷனுக்கு பிறகு இறந்தவர்கள் டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு அதை கிளியர் பண்ணுறது பண்ணிட்டு போயிடலாம். 2002 இப்போ யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, 2002க்கு பிறகு திருமணம் செய்தவர்கள் இருப்பாங்க. வேற ஊருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தொகுதி மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தொகுதியோ பாகமோ அந்த ஊர் விட்டு ஊர் போகிறாங்க, ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு திருமணம் பண்ணி போனவங்க. இப்போ அவங்களுடைய ஸ்டேட்டஸ்கோ என்ன ஆகுறதுனா 2002 அவங்க அப்பா ஊரில் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு 18 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 19 வயசு ஆனவங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க அங்கே ஓட்டு போட்டிருப்பாங்க. 2002 லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கும். ஒரு 5 வருஷம் கழித்து 2007 அவங்களுக்கு திருமணம் பண்ணி கணவர் ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. அங்கே பெயர் நீக்கப்பட்டு கணவர் ஊரில் அவங்க பெயர் சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போ 2002 மேட்ச் பண்ணால் அவங்களுடைய அப்பா ஊரில் 2024 அவங்க பேர் இருக்காது, 2002 இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க பேரை டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2024 அவங்க இல்லை, ஆல் மிஸ்ஸிங்னு டெலீட் பண்ணிடுவாங்க. இப்போ உங்கள் கணவருடைய ஊரில் 2007 பேர் சேர்க்கப்பட்டிருக்கு, 2024 வரைக்கும் அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் 2002 மேட்ச் பண்ணால் அவங்க புது ஆளாக இருப்பாங்க. எனவே திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணுடைய பெயர் என்பது இதில் இருந்தும் நீக்கப்படும். இப்படி உள்ளுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தொகுதி மாறி போனவங்க, மாவட்டம் மாறி போனவங்க அத்தனை பெண்களுக்கும் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்கோ எங்கே போகும் அப்படிங்கிறது இருக்கிறது. ஸ்டேட்டஸ்கோ ஆன்டேக்கு போகுதுன்னு வைங்க, இவங்க அத்தனை பேரும் இப்போ எங்கே போய் அப்ளை பண்ணுறது? 2002 என் பேர் இங்கே இருந்துச்சு, நான் மாறிக்கிட்டு போனேன்னு கொண்டு வரணுமா? அவங்க பிறந்த ஊர் இதுதான், கணவர் ஊரை ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ அப்பா ஊர்னா அங்கே திரும்ப சேர்க்கணுமா, ஓட்டு போட அங்கே போகணுமா? இது ஒரு தனி விதமான குழப்பம். இதை விட மிக முக்கியமாக புலம்பெயர் தொழிலாளர்கள், மாநிலம் விட்டு மாநிலம் போய் உழைக்கக்கூடிய தொழிலாளர்களாக போயிருக்கக்கூடியவர்களில் பீகார், மேற்கு வங்கம், ஒடிஷாலாம் ரொம்ப பிரதானமான அளவுக்கு அதிகமான மிக அதிகமாக அந்த டாப் லிஸ்ட் ஆஃப் மைக்ரேஷனில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இப்போ அங்கிருந்து வந்தவர்கள் இங்கே தொழிலை பார்ப்பாங்களா, அங்கே பார்க்க ஓடுவாங்களா, எதில் சேர்ப்பாங்க, அவங்க நீக்கப்பட்டாங்கிறதே அவங்களுக்கு தெரியாதே என்கிற மிக பெரிய ஒரு கேள்வி இப்போது இருக்கிறது. அப்போ இது யாருக்கு சாதகமாக்குவதற்கு இவ்வளவு குழப்பம்? ஒட்டுமொத்தமாக கொத்தா நீங்கள் எப்படி நீக்கிறீங்க? பெண்கள் ஓட்டு எப்படி நீக்கப்பட்டது பீகார்லன்னு பெருமளவுன்றது இப்போ புரியுதா? அவங்களோட இதை அங்கே மேட்ச் பண்ணும்போது காலி. இது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் வரும். மம்தா பானர்ஜி நான் தெருவுக்கு வரப்போகிறோம் போராட்டம் அப்படின்னாலும் கூட எந்த எல்லை வரைக்கும் தடுக்க முடியும்னு இருக்கிறது. சாகித் குகுலே சொல்கிறாரு, இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்புனா போட்டால் இதை இவங்க அதனால தான் பிப்ரவரி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் அவங்க ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை எடுத்து சேலஞ்ச் பண்ணால் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் எலெக்ஷன் இருக்கும். 5 வாரத்துக்குள்ளெல்லாம் இதை பெருசாக மாற்ற முடியாது, இந்த எலெக்ஷன் முடியட்டும்னு அவங்க கேட்பாங்க. நீதிமன்றமும் மண்டையாட்டிடும். அவர்கள் அப்படி அதற்கு ஓகே சொல்லி தலையாட்டுறாங்க அப்படின்னா என்ன, எலெக்ஷன் நெருக்கத்துக்கு வரும்போது அதுக்கு மாதிரியான கேசஸ் அலோவ் பண்ண மாட்டோன்றாங்க, என்டர்டெயின் பண்ண முடியாது, நீதிமன்றம் அதற்கு மறுத்து விடுவார்கள்ங்கிற வாய்ப்பு கடந்த காலத்தில் பல தேர்தல்களில் இருந்திருக்கு. அவங்க அதுக்கு தலையை ஆட்டிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெஞ்சு முடிஞ்சு போச்சு. அப்போ கோடியான ஆட்களை நீக்கிவிட்டு எலெக்ஷனை நடத்துறது அப்படிங்கிற இடத்துக்கு தான் இவங்க நகர்த்திருக்கிறார்கள். இப்போ இது அகில இந்திய பிரச்சனையாக மாற வேண்டிய தேவை இருக்கிறது, மாற்றப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அஃப்கோர்ஸ் ஓட்டர் சோரியவோ இல்லை ஓட்டர் அதிகார யாத்திராவோ பீகாரில் இருந்தது. ஆனால் எலெக்ஷன் டேட் வந்த பிறகு அதை பற்றியே பேசாமல் எல்லாம் அங்கே பிரச்சாரத்துக்கும் பரப்புரைக்கும் உள்ளே போயிட்டாங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா டேட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து தமிழ்நாடு,
கேரளா இங்கே திரு M.K. ஸ்டாலின், அங்கே திரு பினராயி விஜயன், அதே போல் அஸ்ஸாம் அப்படின்னு வரும்போது அங்கே எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்தவர்கள், இங்கே நாம் மம்தா பானர்ஜி அவர்கள், அங்கே திரு என்ன ரங்கசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாரு நமக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா அங்கே காங்கிரஸ், இவர்கள் எல்லாம் ஒரு புள்ளிக்கு வரப்போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. மிகப்பெரிய அடாவடி. நீங்கள் 3.5 கோடி பேருக்கு இப்போது இதுக்கு அர்த்தம் என்னன்னாங்க, அவர்களுடைய வாக்குரிமை இப்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. லிஸ்ட்டு டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டிராஃப்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதம் டைமு. இப்போ இதில் நீக்கப்பட்டவர்கள்லாம் வந்து அவங்களுடைய ஆவணங்களை கொடுத்து நான் வந்து இந்தியன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணால் நாங்கள் பேரை சேர்த்துப்போம் அப்படிம்பாங்க. சேர்த்து யார் யாரெல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு வராங்களோ சேர்த்துட்டு உள்ளே போட்டுக்க போகிறாங்க. ஆனால் அப்படி சேர்த்துட்டு உள்ளே போடுவதற்கு வாய்ப்பு இல்லாதவர்களை நீங்கள் நீக்கினதே கரெக்டாக, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா, சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் கேட்கலாமாங்கிற பார்வை இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவே இல்லைங்கிறத கவனிக்கணும். இதுக்கு நடுவில் ஒரு வேலை நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, SIRக்கு தயாராக சொல்லி பாஜகவினுடைய பூத் ஏஜென்ட்டுகளுக்கெல்லாம் மேற்கு வங்கத்தில் பாஜகவினுடைய எதிர்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி உத்தரவிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. பாஜக எதுக்குங்க அவங்களுக்கு உத்தரவிடுது அப்படின்னா அதுதான் நடந்திருக்கு. பூத் ஏஜென்ட்டுகள் எல்லாம் தயாராகும்படி சுவேந்து அதிகாரி அத்தனை பேருக்கும் பாஜக யூனிட்ஸ்க்கு அறிவித்திருக்கிறாருங்கிற செய்தி வருகிறது. அப்போ தேர்தல் ஆணையம் செய்ய போவது எல்லாருக்கும் முன்னாடி பாஜகவுக்கு எப்படி தெரிந்தது? பாஜக சொல்லி தான் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதாங்கிற இடத்துக்கு வந்து நீக்கி இருக்கிறது. SIR ஓட் சோரி பை ஃபார் பிஜேபி என்கிற இடத்திற்கு இது போய் நிற்கிறதா? ECIயினுடைய SIRம் பாஜகவினுடைய ஓட் சோரியும் LHS RHS நிற்குது அப்படின்னா எப்படி எதிர்க்க போகிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. இந்த 3.5 கோடி வாக்காளர்களுடைய வாக்குரிமையை தற்காலிகமாக இவர்கள் கேள்விக்கு உட்படுத்தி இருப்பது என்பது, நீக்குகிற இடத்திற்கு நகர்த்தி இருப்பது என்பது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதமானது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. அது எப்படி எதிர்கொள்கிறாங்க என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். என்னோட அப்டேட்ஸ் வரும்போது நம்ம சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.